வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிசிசி உடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு இனியும் வருமா வராதா? ஸோ டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு முடிவுக்கு வந்துவிட்டது. டிசிசி டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு இறுதி கட்டத்தில் இருக்குது. யாருக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரு டிரைவர் கம் கண்டக்டருடைய டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு யாருக்கு வரும், இனி யாருக்கு வராது? ஸோ மெரிட் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு வருமா வராதா? அவ்வளவுதான். இனிமேல் பார்த்திங்கன்னா டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டருன்றது இனி போக்குவரத்து கழகத்தில் கிடையவே கிடையாது. 750 பேர் பார்த்திங்கன்னா அடுத்த 2026 வேக்கன்சிஸில் போடுவாங்களா அப்படின்னு தான் கேள்விகள் கேட்குறீங்க. ஸோ நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா சந்தேகத்துக்குரியதாக கேட்குறீங்க. 2026 டிஎன்எஸ்டிசி எந்த அளவுக்கு திறம்பட செயல்படும், எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கும், 25,000 வேக்கன்சிஸ் பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மைதானா? ஸோ இவைகளை பற்றின ஒரு இறுதியான வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களை நிரப்ப கடந்த 2025 நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு அதில் காலி பணியிடங்களை நிரப்புறதில் 3274 பேருக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வெளியிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டதில் வெறும் 2000 பேர் 2500 பேருக்கு தான் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வழங்கப்பட்டது. மீதி இருக்கிற நபர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வழங்கலை அப்படின்ட்டு அவங்க பார்த்திங்கன்னா அமைச்சர்கிட்ட நிறைய பேர்கிட்ட மனுக்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப நல்ல மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிற கேண்டிடேட்டு கூட பார்த்திங்க அப்படின்னா போக்குவரத்து கழகத்தில் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு குற்றச்சாட்டுக்கள். இப்படி தினசரி போக்குவரத்து கழகத்தில் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதுனால போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் வருமா அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா போயிடுச்சு. இனி வரும் காலங்களில் இந்த 2026 போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் எடுப்பாங்களா, டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்குது. ஸோ இனி பார்த்திங்கன்னா டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. டிரைவர் ஒரு 10,000 பேரும் கண்டக்டர் ஒரு 8,000 பேரும் எடுக்க போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்குறப்போ போக்குவரத்து கழகம் அப்படின்றது இனி ரொம்ப திறம்பட செயல்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய போக்குவரத்து கழகமாக இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் இப்போ இந்த இருக்கிற டைமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணுன்றது நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த 750 பேருக்கு பார்த்திங்கன்னா இனி அவ்வளோதான், அப்பாயின்மெண்ட் லெட்டருன்றது வர வாய்ப்பே இல்லை. மே 5 பிறகு வேணால் போக்குவரத்து கழகத்தின் மூலமாக ஏதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் செய்யப்படலாம். மே 5 வரை எந்த விதமான அப்டேட்டும் கிடையாது அப்படின்றத நம்ம ஓப்பனாக சொல்லிடலாங்க. ஸோ அதனால் அடுத்த ஆண்டு இந்த 2026 உண்டான போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண இப்போந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க. அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து தயாராக வைத்து கொள்ளுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் எடுப்பது கடினமாக எளிமையான டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது ஈஸி, கண்டக்ட் லைசன்ஸ் எடுப்பது சிறிது கடினம். அருகாமையில் இருக்கிற முதலுதவி சான்றிதழ் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம், செயின்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி இன்ஸ்டியூட் அணுகி முதலுதவி சான்றிதழை பெற்று வைத்து கொள்ளுங்கள். ஸோ ஒரு சில இடத்துல வாங்குகிற முதலுதவி சான்றிதழ் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. நிறைய இன்ஸ்டியூட்டில் தயவுசெய்து வாங்க வேண்டாம், ஓகேங்களா? அரசு அங்கீகாரம் பெற்ற இன்ஸ்டியூட்டில் மட்டுமே முதலுதவி சான்றிதழை வாங்குங்க. அது மட்டும்தான் ஆர்டிஓ அக்செப்ட் பண்ணுறாங்க. இதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறப்ப இந்த முதலுதவி சான்றிதழை வைத்து கண்டக்ட் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஒரு வீடியோ பதிவு இதை தான் விளக்குகிறது. வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.